1900, 2335, 1999, 2699. என்னடா இது தீபாவளி பஸ் டிக்கெட் எல்லாம் இவ்வளோ காமிக்குது. நான் சின்ன வயசுல பட்டாசு கூட இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே புது ட்ரெஸ், ஸ்வீட்ஸ், பட்டாசு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் வேலைக்காக சொந்த ஊரையும் வீட்டையும் விட்டுட்டு வேற ஊரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுமா மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும். தீபாவளிக்கு லீவ் தருவாங்களா தரமாட்டாங்களா, அட்லீஸ்ட் கடைசியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாவது கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தந்தாலும் நம்மளுக்கு வீட்டில் வந்து சிஸ்டம் அண்ட் லேப் கரெக்டாக ஒர்க் ஆகுமா ஆகாதா, இப்போவே வந்து ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லி பல தாட்ஸோட தான் அவங்க இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களோட ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஃபேமிலியில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க.